பெட்ரோல் பங்குகளில் இன்று நள்ளிரவு முதல் கிரெடிட் டெபிட் கார்டுகள் ஏற்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கள நிலவரத்தை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? பெட்ரோல் நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு குறித்து மக்கள் மத்தியில சென்று சேர்ந்திருக்கிறதா? மக்கள் இதனை எப்படி பார்க்கிறாங்க? உடனடியாக அந்த செய்தி என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாம் ஈக்காட்டு தாங்கல் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். நேரடியாக வாடிக்கையாளர் பேசலாம். சார், இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நாளையில இருந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பண பிரச்சனை பத்தி முடியாம இருக்குது. இப்போ கார்டு வாங்க மாட்டேன், நாங்கள கார்டுல வச்சுதான் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நாளையில இருந்து இந்த கார்டு வாங்க மாட்டோம்னு சொன்னாக்கா நாங்க எப்படி பெட்ரோல் போடுறது, வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும்? முதல்ல பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அழைத்து பேசிட்டு அது முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று அறிவிக்கலாம். எடுத்தோன்னா இந்த மாதிரி நாங்கள் வாங்க மாட்டோம், அறிவிக்க மாட்டோம், கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் மக்கள் எப்படிதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்? என்ன பண்ணுவோம்? பணம் ஏற்கனவே பண பிரச்சனை முடியாதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வரும்போது இது எப்படி நாங்கள் தாங்க முடியும்? பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசோ வங்கிகளோ அறிவிக்கல. குறிப்பா அந்த பணம் என்பது பெட்ரோல் பங்கு கிட்ட தான் பிடிப்பாங்க, மக்கள்கிட்ட பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே பணம் இல்லாம மக்கள்லாம் ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க. இதுல இவங்களும் வந்து இதுக்கு வந்து ஏன்னா இப்ப வந்து பெட்ரோல் இல்லாம டீசல் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. இப்ப இவங்களும் வந்து இப்ப வித்தவுட் கார்டு பேமெண்ட் இல்லாம இவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப பப்ளிக் பயங்கரமா சஃபர் ஆவாங்க. இதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு பெரிய லெவல்ல நிறைய பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கா? இதை நீங்க எப்படி உங்களுடைய விலை எதிர்பார்ப்பு? அதாவது உயர் மதிப்பு ரூபாய் நோட்டெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் வந்து வைஃபை கார்டு தான் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து அது பேங்க்ல இருந்து இவங்களுக்கு வேலையை குறைக்கிறதுக்காக பண்றாங்க. பட் இவங்களே இதை பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அப்போ வந்து பேங்க்ல உள்ளவங்க கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிறாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில சந்தேகங்களை வருது. ஆனா இந்த பேங்க்ல வந்து ஈஸிக்கா இதை பண்ணிருக்காங்க. ஆனா பெட்ரோல் பங்க்ல இதை வந்து கவர்மெண்ட் டைரக்டா எதுக்குறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ வந்து மணியும் பேங்க்ல எடுக்க முடியல. பட் அந்த கார்டு யூஸ் பண்றதுக்கா இவங்க முடியாதுன்னுட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? இதுதான் வந்து எங்களோட ரொம்ப கோரிக்கையா இருக்குது. இதை வந்து நீங்க தான் வந்து மீடியா மூலியமா தான் எல்லாருக்கும் நீங்க இது பண்ணணும். இருக்கக்கூடிய கேட்கும்போது தற்பொழுது இந்த பண மதிப்பு நீக்கத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெரும்பாலானோரும் கார்டு தான் யூஸ் பண்றாங்க. இந்த நிலையில் இந்த ஒரு இங்க கார்டும் பெட்ரோல் பங்க்லயும் அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடிய இடத்துலயும் வந்து இல்லாத பட்சத்தில் தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக நம்ம பெட்ரோல் பங்க் விசாரிக்கும் பொழுது 100க்கு 100 பேர் வந்தாங்கன்னா அதுல 80 பேர் கார்டு கொண்டு வர கஸ்டமரா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாளைக்கு ஒரு பெரிய லெவல்ல வரும்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மட்டும்தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல என்ன நிலவரம், அதுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குமா? பொதுமக்கள் வந்து உடனே மத்திய அரசு வந்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் பேசி அல்லது வங்கிகள் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே வகையில் நாளைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது.